அகவெளியில் மரபு தின்பண்டங்கள் பண்ணிகிட்டு இருக்கோம். மரபு அரிசி ரகங்களில், சிறுதானியங்களில் நாட்டு சக்கரை, கடலெண்ணெய் பயன்படுத்தி தின்பண்டங்கள் பண்ணுறோம். இப்போது முறுக்கு அப்படின்னு பார்த்தோம்னா நம்ம தூய மல்லியில் இருக்குது, கருப்பு கவுனி அரிசியில் இருக்குது, மாப்பிள சம்பாவில் இருக்குது, சிறுதானியமான வரகுல இருக்குது. இதுக்கு என்ன செய்கிறோம் அப்படின்னாக்க இயற்கை வேளாண்மையில் விளைஞ்ச உளுந்து, வெள்ளை உளுந்து, அது இல்லாமல் என்ன அரிசியோ அந்த அரிசி பயன்படுத்துகிறோம். ரீஃபைன் செய்யப்படாத கடலெண்ணெய், இது எல்லாத்தையும் சேர்த்து தான் இந்த முறுக்கு தயார் செய்கிறோம். அதே மாதிரி பட்டர் முறுக்கு இருக்குது தூயமல்லியில். வரகு காராசு இருக்குது. காராசு பார்த்தீங்கன்னாக்கா தூயமல்லியில் காராசு இருக்குது, வரகுல இருக்குது. இன்னும் நிறைய சிறுதானியங்கள்லையும் மரபு அரிசி வகைகளில் கூட காராசு பண்ண முடியும். மிக்சர் ரகங்கள் இருக்குது. மிக்சரில் தூயமல்லியில் மிக்சர் இருக்குது, திணையில் இருக்குது, கம்பில் இருக்குது, கருப்பு கோணியில் இருக்குது. இப்படி நிறைய மிக்சர் ரகங்கள் இருக்குது. ஓலை பக்கோடா இருக்குது தூயமல்லியில். அதிரசத்தில் திணையில் இருக்குது, கருப்பு கோணியில் இருக்குது, தூயமல்லியில் இருக்குது. இப்படி நிறைய அதிரசங்கள் இருக்குது. அதிரசம் பொதுவாக நீங்கள் வெளியில் ஜீனிலேயோ அல்லது வெள்ளத்திலேயோ சாப்பிட்ருப்பீங்க. ஆனால் நாட்டு சக்கரை கொண்டு ரீஃபைன் செய்யப்படாத கடலெண்ணெய் கொண்டு தயார் செய்யப்படுற அதிரசம் நம்முடையது. அந்த அதிரசத்தை நீங்கள் 10 நாளைக்குள்ளே சாப்பிடணும், அதுக்கு மேலே அது தாங்காது. அந்த பலகாரங்கள் எல்லாமே, அதாவது இந்த கார வகைகள் எல்லாமே 15 நாளைக்குள்ளே சாப்பிட்ணும். ஏன் அப்படின்னாக்க இந்த பொதுவாக நீங்கள் சந்தையில் வாங்கக்கூடிய எல்லா தின்பண்டங்களுமே ரீஃபைன் ஆயில் சேர்த்துருப்பாங்க. அப்போ ரீஃபைன் பண்ண அந்த பொருட்கள் ரீஃபைன் செய்யப்பட்ட எண்ணெயில் தயார் செய்யும் போது நீண்ட நாட்களுக்கு அது அப்படியே இருக்கும், கெட்டு போகாமல் இருக்கும். அதுக்கு காரணம் அதில் நிறைய ஆசிட் சேர்க்குறாங்க, நிறைய ரசாயனம் பயன்படுத்தி அதில் இருக்க சத்துக்களும் வாசனையும் முழுமையாக நிறமும் எடுக்கப்படுறதுனால அதில் செய்யப்படுற பொருட்கள் அப்படியே இருக்கும். ஆனால் இது உண்மையான அந்த கடல் எண்ணெய்னா அதுக்குள்ள சுவையும் ஊட்டமும் அப்படியே இருக்கிறதுனால இது விரைவாக அந்த காரம் வரக்கூடியது. இதனால நம்ம ஆர்டர் இல்லாமல் தின்பண்டங்களை முன்கூட்டியே செஞ்சு வச்சுக்க முடியாது. ஆர்டர் வந்ததுக்கு பிறகு தான் செய்வோம். அது 1/4 கிலோலேருந்து நம்ம எவ்வளோ கொடுத்தாலும் நம்ம செஞ்சு கொடுப்போம். ஸ்க்ரீனில் தெரிகிற அந்த எண்ணுக்கு நீங்கள் உங்களுக்கு தேவையான பொருட்களை ஆர்டர் செஞ்சுக்க முடியும்.